friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog வந்து பார்க்க போறோம். அத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில உள்ள மார்க்கெட்டுக்கு தான் வந்து போறோம். இன்னைக்கு வந்து காய்கறியை பத்தி ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த vlog வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சண்டே, நான் அம்மாச்சி எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். அம்மாச்சிக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங் டயத்தில் எப்போவுமே ஃப்ரீயாக இருப்பாங்க, அதனால வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து கிளம்பிட்டோம். ஆட்டோ வந்து கிடைக்கல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் பாருங்களேன், அங்கே வந்து சூரியன் நல்லா இறங்குற மாதிரி இருந்தது, அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நடந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆட்டோ கிடைச்சது, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். டெல்லியை பொறுத்த வரையிலையும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கிழமைகளில் வந்து மார்க்கெட் வந்து போடுவாங்க. எங்கள் ஏரியா பக்கத்தில் வந்து சண்டே மார்க்கெட்டும் இருக்குது, புதன்கிழமை மார்க்கெட்டும் வந்து இருக்குது. முன்னாடி நாங்க இருந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து மார்க்கெட் போடுவாங்க. இந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான விஷயங்களுமே இங்க வந்து இருக்கும். ட்ரெஸ்ல இருந்து அக்சசரிஸ்ல இருந்து அப்புறம் வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள், மளிகை பொருட்கள், காய்கறி எல்லா விஷயங்களுமே ஒரே மார்க்கெட்ல வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வாங்கக்கூடிய விலையிலயும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி முருகன் கோயில் இருக்குல்ல, அது பக்கத்துல தான் இருக்கும். இது வந்து இந்திரா மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நார்மலா எல்லா டேஸ்லயும் வந்து நடக்கும், மார்க்கெட் வந்து இருக்கும். எப்படின்னா கடைகள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு நைட் மட்டும் இந்த மாதிரி ஈவினிங் டயத்துல இருந்து இந்த மாதிரி வந்து போடுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இருக்கும் இந்த கடைகள். அவ்வளோ வந்து கடைகள் வந்து போட்டிருப்பாங்க. ரொம்ப நம்ம செலக்ட் பண்ணி சூப்பரா வந்து வாங்கலாம். இங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் வந்து பார்க்க வேணாம், டைம் வேற ஆயிடுச்சு. ஒன்லி வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடலாம். அதை பத்தி உங்க கூட வந்து வெயிட் லாஸ்க்கு எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பயன்படுத்தணும், அப்புறம் வந்து டெல்லியில எப்படி வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத ஷேர் பண்றதுக்காக தான் இந்த vlog வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அதனால தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டல, அதை வந்து டீட்டெயிலாக காட்டணும்னு நினச்சா ரொம்ப பெரிய vlog-ஆக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. ஃபியூச்சர் வீடியோஸில் அந்த மாதிரி வீடியோஸும் நான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். டெல்லியை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஊரை விட இங்கே வந்து நான் காய்கறிகளை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்துருக்குறேன். பீர்க்கங்காயிலேருந்து முருங்கைக்காயிலேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். எல்லா வகையான காய்கறியுமே கிடைக்கும். ஆனால் அந்த மொச்சக்காய் மட்டும் கிடைக்காது. பூசணிக்காயெல்லாம் கூட இருக்குது பாருங்க. முருங்கைக்காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் 20 ரூபா 30 ரூபான்னு வந்து இங்கே விற்பாங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த அளவுக்கு முருங்கைக்காய் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம சவுத் இந்தியன் தான் வந்து பயன்படுத்துவோம். அதனால முருங்கைக்காய் மட்டும் நம்ம ஊர்ல எல்லாம் ஓசிலே நமக்கு வந்து முருங்கைக்காயெல்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கள், பீர்க்கங்காய், சுரைக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகளை வந்து பயன்படுத்தும் போது நம்மளால வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி காய்கறிகளை வந்து சேர்த்துட்டு நான் எப்பவும் போல சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது. ஹெல்த்தியாக நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணும்போது சூப்பராக நம்ம ஈஸியாக வந்து வீட்டில் இருந்தே எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்மளால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் எந்தெந்த காய்கறிகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் எல்லாத்துலேயும் வந்து மாவுச்சத்து அதிகமாக இருக்குமா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு தான் இதுவாகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்பப்போ டேஸ்ட்டுக்காக வேணால் சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி நல்லா நீர் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்களேன், நிறைய வெள்ளரிக்காய்லாம் கிடைக்கும் பாருங்க. இங்கே வந்து வெள்ளரிக்காய் நிறைய சாப்பிடுவாங்க. வெள்ளரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு தோணுச்சுன்னா வெயிட் லாஸ் டயத்தில் நம்ம வந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதில் உள்ள அந்த ஃபைபர் கண்டென்ட், அந்த நீர் சத்து, இது எல்லாமே நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் வீக்லி ஒன்ஸ் வந்து சாப்பிட்ருவோம், ஹெல்த்துக்காக பிடிக்குதோ பிடிக்கலையோ எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க. தக்காளியெல்லாம் பலப்பலன்னு கிடக்குது பாருங்க, பெங்களூர் தக்காளி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி வந்து எப்பயாவது கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து அதோட அருமை தெரியாது, அந்த அளவுக்கு வாங்க மாட்டாங்க. பெங்களூர் தக்காளி தான் வந்து வாங்குவாங்க. நம்ம வந்து நாட்டு தக்காளியை பார்த்தோன்னே வந்து வாங்கிடுவோம், ஏன்னா அதுதான் நமக்கு வந்து பிடிக்கும். ஆனால் நாட்டு தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு அது வந்து தெரியாது, நல்லதும் தெரியாது. பெங்களூர் தக்காளியை தான் வந்து பெரும்பாலும் இங்கே வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பலசரக்கு சாமான்கள் இருக்குல்ல, மிளகாய், அப்புறம் அப்பளம், அதுக்கப்புறம் நம்மளோட ஜீரக, சோம்பு, கடுகு, மசாலா வகைகள் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து வாங்கிக்கலாம், நம்ம லூஸ்லேயே வந்து வாங்கிக்கலாம். இங்கே பாருங்களேன், பலாக்காய் வந்து இருக்குது பாருங்க. பலாக்காய் மட்டும்தாங்க கிடைக்கும் இங்கே, வந்து பழுக்கவே விட மாட்டாங்க போல். பலாப்பழமே பார்க்க முடியாது. ஊருக்கு வந்தால் தான் நாங்கள் அங்கே வந்து பலாப்பழமே வந்து சாப்பிட முடியும். ஆனால் பலாக்காயில் வந்து நானும் ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் பாருங்களேன், ஃப்ரூட் சைடு வந்துட்டோம். ஃப்ரூட்ஸ் வந்து பாருங்க, இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால நீர்ப்பழங்கள் ஃபுல்லாக வச்சிருக்காங்க. அந்த சைடு பாருங்க மாம்பழம் கூட இருக்கு.
ஆனால் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இப்போ வந்து இல்லை, அதனால் வாங்கவே பிடிக்கல. அப்புறம் வந்து அதான் நீர் சத்து நிறைந்த பழங்கள் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் சிம்லா மிர்ச்சின்னு சொல்லுவாங்க இங்கே, இது வந்து பஜ்ஜி மிளகா எல்லாமே இருக்குது பாருங்கள். அதான் முள்ளங்கி, பூசணிக்காய், சுரைக்காய், அந்த மாதிரி பீர்க்கங்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. மாவுச்சத்து உள்ளதுகள் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டி ஸ்கிட்ஸ் முட்டையெல்லாம் இருந்ததா, அதை பார்த்துட்டு இருந்தேன். என்னோட பையனும் விரும்பி வாங்கிட்டு இருந்தான். வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் கீரை வகைகள்லாம் வந்து வாங்கினோம். கீரைலாம் நிறைய சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் கீரைகள். தினம் ஒரு கீரைகள் எடுத்துக்கிறது கூட. அதனால அதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸில் நான் வெயிட் லாஸ் பற்றி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெய்லியும் செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தம்பி இந்த விளையாட்டு ஜாமால ஒன்று கேட்டானா, அந்த முயல் மாதிரி கங்காருன்னு நினைக்கிறேன், அதை ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுக்கலன்னு ஒரு அறைய வேற போட்டான். இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள அப்படி இருக்கு பாருங்க. காய்கறி மட்டும் வாங்கினால சீக்கிரமாக காய்கறி வாங்கிட்டு வெளில வந்துட்டோம். செம்ம டிராஃபிக்காக இருக்கு பாருங்க இந்த ஏரியாவே. ஏன்னா அது பெரிய மார்க்கெட் இல்லையா, நிறைய பேர் வருவாங்க. சூப்பராக இன்னைக்கு டே வந்து போச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்த நீங்களும் கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.